அட்லீஸ்ட் ஒரு மூணு செக்யூரிட்டி ஒரு கேட்ல அவங்க ஓபன் பண்ணி விடலாம். குழந்தைங்க அங்கே டர்ட்டி பண்றாங்க. வசதி பண்ணி ஒரு ஹெல்ப் பண்றதா நான் தாய்மையோட கேட்கிறேன். இது வந்து எங்களுக்காக கேட்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்காக கேட்கிறேன். நிர்வாகத்துக்கிட்ட சொல்றோம், உரிய நடவடிக்கை உங்க கிட்டதான் மேடம் கோரிக்கையை வைக்கிறோம். பிரேமலதாவை வழிமறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்த பெண்மணி. பிரேமலதா விஜயகாந்தை காண ஆரவாரம் செய்த பக்தர்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு கேப்டன் விஜயகாந்தோட மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்காங்க. அப்ப தரிசனம் முடிச்சிட்டு வெளியில வரக்கூடிய அவங்கள மறித்த ஒரு பெண் ஒருத்தவங்க 4 மணியில இருந்து நாங்க குடும்பத்தோட வரிசையில காத்திருப்பதாகவும் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட அதிகாரிகள் கதவை திறந்து விட மாட்டாங்க அப்படின்னு இது குறித்து நீங்க தான் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியா கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை கேட்ட பிரேமலதா விஜயகாந்த் உடனடியா கோவில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க வைப்பதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கோவில்ல இருந்து காரில் புறப்பட்டு சென்ற போது பொது தரிசன வரிசையில காத்திருந்த பக்தர்கள் பிரேமலதா விஜயகாந்த கண்டு ஆரவாரத்தோட கத்தி வரவேற்றிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா மழை தூரிக்கிட்டு இருக்கிற வேளையிலும் காரில இருந்து திடீர்னு இறங்கி பிரேமலதா வரிசையில நின்ற பக்தர்களை கையெடுத்து கும்பிட்டு கையசைச்சு ஆசுவாசப்படுத்திருக்காங்க. இது குறித்தான வீடியோ காட்சிகள் இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது.